அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சின்ன வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோட தோட்டத்தில் நான் இப்போ ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய ஒரு காயை பற்றி தான். பெரிய அளவில் விவசாயம் செய்ய இடம் இல்லாட்ட கூட நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால், அங்கே ஒரு மொட்டை மாடி இருந்தால் கண்டிப்பாக மாடி தோட்ட விவசாயம் பண்ணலாம். தானியங்கள் பயிரிடுறது மட்டும் விவசாயமா, இல்லை காய்கறிகள் உற்பத்தி செய்கிறது கூட விவசாயம்தான். இது என்ன கொடி தெரியுதா? வெள்ளரிக்காய் கொடி. தொட்டியில் வளர்த்த ஒரு செடி தான் இவ்வளோ பெருசாக படர்ந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு மாடியிலேயே நம்ம தோட்டம் வைக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ்னால், நேரம் கிடைக்கும்போது போய் பார்த்துக்கலாம். இப்போது நான் என்ன காமிக்க போகிறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய். காசு இருந்தால் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தான். ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை எந்த ஒரு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு காய் வெம்பி போகாமல் இருக்க இலைகளாலேயே மூடி விட்டுறலாம். அதனால தான் இந்த மாதிரி செடிகளுக்கு நிறைய இலைகள் வருதா தெரியலை. இந்த கோடைக்கால சீசனில் வெள்ளரிக்காய், தர்பூசணி மற்றும் முலாம்பழம் ட்ரை பண்ணோன்னா நல்லாவே மாடி தோட்டத்திலே ஒரு அறுவடை எடுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் கொடியில் இன்னும் நிறைய பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்கு. என் தோட்டம் என் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.